நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பொறுமையா செஞ்சாலும் சரி, சாப்பாடு நல்லாவே இருக்காது. ஆனா, அவசர அவசரமா செஞ்சா தான் சாப்பாடுலாம் அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் போல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவசர சமையல் தான் சமைக்க போறேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அத 2ஆ கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு குக்கர விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி குக்கர்ல தான் அடைச்சிருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா மூஞ்சி மோரெல்லாம் உடஞ்சிரும். எதுவும் அடைக்கல. விசில போட்டு விட்டுருவோம். ஒரு பாத்திரத்தில நமக்கு மட்டும் தானே 1 கப் அளவு அரிசிய போட்டு ஊற வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அடுத்து ஒரு முக்கியமான வேலைன்னா ரசம் பண்ண போகிறோம். ஒரு 5 பூண்டு எடுத்துட்டு மிளகு சேர்த்துக்குவோம். அது கூட தக்காளி பழம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன். வடசட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதெல்லாம் சேர்த்துட்டு வரமிளகா போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். அது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டுறணும். நல்லா அதோட பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கணும். அது கூட 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி, அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம மட்டும்தானே. என்னடா இவ கருவேப்பிலெல்லாம் போடலன்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. எங்கள் வீட்டில் கருவேப்பிலைக்கு பஞ்சம், வேறு ஒன்றும் இல்லை. கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் அதோட கொதி வர வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, குக்கரில் விசில் வந்துருச்சு. 5 விசில் வர வரைக்கும் நல்லா எடுத்து விட்ருக்கேன். குக்கரை பொறுமையாக திறந்து பார்ப்போம். ஓகே, உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. சரி, உருளைக்கிழங்கு வந்து நம்ம தோலை எடுத்து வச்சிடலாம். சரியான சூடுப்பா அந்த உருளைக்கிழங்கு உரிக்கிறதுக்குள்ளே. இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அது கூட உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு காட்டலை உங்கள்கிட்ட. நம்ம ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து சேர்த்து கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் கட் பண்ணுறதெல்லாம் உங்கள்கிட்ட காட்ட முடியாது. ஏன்னா எனக்கு 2 கை தான் இருக்குது. ஒரு கை கட் பண்ணுறதுக்கு, இன்னொரு கை கேமராலாம் பிடிக்க முடியாது. சரி, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு நம்ம மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிண்டிக்கணும். ஓகே, உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ரசம் ரெடி ஆகிடுச்சா? ஓகே, நீ ரைஸ் தான் வைக்க போகிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2½ கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். சாதம் அப்போ தான் நல்லா வரும். சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அப்பாடியோ ஒரு வழியாக இந்த அவசர சமையல் ரெடி ஆகிடுச்சுங்க. சூடாக சாதத்தை போட்டு அதில் ஒரு 3 கரண்டி ரசத்தை ஊற்றிட்டு பக்கத்துலேயே உருளைக்கிழங்கு மசியலை வச்சு சாப்பிட்டோன்னே சும்மா வேறு மாதிரி டேஸ்ட்டுங்க. அவசர அவசரமாக செஞ்சால் தான் இப்படி டேஸ்ட்டாக இருக்கும் போல். ஆனால் பார்த்து பக்குவமாக செஞ்சால் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா.